இந்த வீடியோல நான் எனக்கு நடந்த ஸ்கேமை பத்தி ஷேர் பண்ண போறேன். ஆமா, ரீசெண்டா நான் ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டேன். நான் எப்படி அந்த ஸ்கேம்குள்ள போனேன், அந்த ஸ்கேம்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னா இல்லையா, நான் எவ்வளவு லாஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமா ஏதாச்சும் வருமானம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க தான் உங்களோட விக்டிம். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து அந்த ஸ்கேமர்ஸ்க்கு விக்டிம் ஆகாம உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க. முதல்ல நான் அந்த வீடியோவை போட வேணாம், இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா எனக்கு இந்த ஸ்கேம் நடந்து அடுத்த ஒரு 3 மாசத்துல என் ஃப்ரெண்டுக்கு இதே ஸ்கேமர்ஸ் கான்டாக்ட் பண்ணும்போது இதுக்கு மேல அமைதியா இருக்கக்கூடாது, நான் அந்த ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். எக்ஸ்போஸ் பண்ணிடுவோமா? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது ஆண்கள் தேசம். ஆண்கள் தேசம். இருபத்தாறு 7/2025 அன்னைக்கு எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த நம்பர் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் +57. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆட்களை வந்து ஹையரிங் பண்ணுறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்க, நாங்கள் சிங்கப்பூர் இன்சார்ஜ் பர்சனை உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் சரி கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே சிங்கப்பூர் நம்பர்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாப்புக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஹையரிங் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக சொல்லுங்க, நான் ஜாப் டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சரி சொல்லுங்க, ஜாப் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜாப் டீட்டெயில்ஸ் என்னன்னா, சர்வே பண்ணுறது, பிராண்ட் சர்வே. ஒவ்வொரு பிராண்டை கிளிக் பண்ணி இந்த பிராண்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி சர்வே கொடுக்குறது. அந்த சர்வே வச்சு அந்த பிராண்ட் வந்து அவங்களோட பிராண்டை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சர்வே யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர்னா நான் அடுத்து சேலரி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே, நம்மளோட இடத்துக்கு வந்துட்டாங்க, சொல்லுங்கள் சேலரி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சேலரி டீட்டெயில்ஸ் வந்து மாதம் 3000 சிங்கப்பூர் டாலர் ப்ளஸ் டெய்லி 70 சிங்கப்பூர் டாலர் உங்களோட சேலரி. இது நீங்கள் ஃபுல் டைம் பார்க்கணும் இல்லை, நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ மட்டும் பார்த்தா போதும், ஜஸ்ட் ½ an hour ஜாப் தான் அப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லும் போதே எனக்கு ஃபீல் ஆச்சு, இவங்க ஸ்கேம் பண்ண போகிறாங்க. சரி, இருந்தாலும் நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்தால் மழை போனா அப்படின்ட்டு. சரி, ஓகே, எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுதான் எங்களோட கம்பெனி வெப்சைட் லிங்க்கு, இந்த வெப்சைட் லிங்க்ல தான் நீங்கள் போயிட்டு வேலை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த வெப்சைட் லிங்க் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குமா. ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து அவன்கிட்ட போயிட்டு அந்த லிங்கை வந்து கேட்டு வாங்கிக்கணுமா. ஒவ்வொரு வாட்டி லிங்க் மாறும் போதே நான் யோசிச்சிருக்கணும். சரி, ஓகே, இருந்தாலும் என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டேன். ட்ரைனிங் அக்கௌண்ட் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தாங்க. நான் என்னோட ஐடியை லாக் அவுட் பண்ணிட்டு அவங்களோட ஐடியை லாகின் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிராண்டாக வரும். இந்த பிராண்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும், எல்லா பிராண்டுக்கும் 1% ப்ராஃபிட் உங்களுக்கு வரும். மொத்தம் 30 பிராண்டு ஒரு நாளைக்கு. நான் ஒரு 12 பிராண்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுறேன், கிளிக் ஆகலை. நான் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு, என்னடா அந்த மாதிரி கிளிக் ஆக மாட்டேங்குதுடா, ஓகே ஆக மாட்டேங்குது, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம்மா, நீ வந்து ரொம்ப லக்கின்னொடனே ஆஹா சார் நம்ம எவ்வளோ லக்கி இல்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சு. கம்பைன் பிராண்ட், அது பேர் வந்து கம்பைன் பிராண்ட் தான் வரும். நீ நார்மலாக ஒரு பிராண்டை கிளிக் பண்ணினா உனக்கு வந்து 1% ப்ராஃபிட் தான் வரும். ஆனால் இந்த மாதிரி கம்பைன் பிராண்ட் வந்துச்சா உனக்கு 5% ப்ராஃபிட் வரும். அப்படிங்கும்போது நீ ஆக்சுவலாக ஏர்ன் பண்ணுறத விட அன்னைக்கு நீ அதிகமாக ஏர்ன் பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு சரி, இப்போ இதுக்கு நான் என்னடா பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து இந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸுக்கு உன்னோட ஐடி அனுப்பிச்சி விட்டு இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடு அப்படின்னா அவங்க ஒரு கோடு மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த கோடை நீ எனக்கு அனுப்பிச்சுடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த கஸ்டமர் சர்வீஸுக்கு அவங்களுக்குன்னு வாட்ஸ்அப் நம்பர் ஒரு நம்பர் இருக்குது கஸ்டமர் சர்வீஸுக்குன்னு, அந்த நம்பருக்கு நான் போயிட்டு இந்த மாதிரி என்னோட ஐடியையும் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து டாப்அப் பண்ணணும், அதனால எனக்கு அந்த கோடு அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணுறேன்.
அதாவது உடனே ஒரு கோடு வந்துச்சு. அந்த கோடு நம்பரை அவனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். உடனே அந்த கோடை வச்சு அவன் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு டாப்அப் பண்ணிட்டான். சரி இப்போ கண்டினியூ பண்ண வரோம் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் $70 USD ப்ராஃபிட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு இந்த ஐடியா அனுப்பிச்சு விடு, நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டான். என்னோட ப்ரொமோ ஐடியா வச்சு அவன் ட்ரைனிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு ஒரு $38 வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. சரி ட்ரைனிங்லாம் முடிச்சு, இப்போ வந்து நீ உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், உன்னோட அக்கௌண்ட்லேயே போயிட்டு நீ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் உன்னோட அக்கௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும்னா மினிமம் பேலன்ஸ் வந்து $50 இருக்கணும். ஸோ அதனால் நான் உனக்கு இன்னொரு ட்ரைனிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன். நீ மறுபடியும் அந்த ட்ரைனிங் அக்கௌண்ட்டில் பண்ணிவிட்டு அது பண்ணிட்டுனா இன்னொரு ஒரு $38 வரும். ஸோ அரௌண்ட் $70 உனக்கு வந்துடும். நீ வந்து உன்னோட ஓன் அக்கௌண்ட்டில் நீ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ஒரு ட்ரைனிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி 30 இது பண்ணேன். எந்த ஒரு காம்பைன் பிராண்ட் ஒன்றும் வரல. முடிச்சதுக்கப்புறம் ஓகே, எனக்கு என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு $70 வந்து $70 வந்து ஏறிடுச்சு. ஓகேடா, உனக்கு வந்து இப்போ சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்துருச்சு உன்னோட அக்கௌண்ட்டுக்கு. இப்போ நீ ஓனாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம், நீ இந்த மாதிரியே டெய்லி ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி ஒரு பிராண்டாக கிளிக் பண்ணி தெரியும், தெரியாது, தெரியும், தெரியாது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே வரேன். அதே மாதிரி டக்குன்னு ஒரு 15 பிராண்டுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு பார்த்தா அந்த கம்பைன் பிராண்ட் வந்துருச்சு. கம்பைன் பிராண்ட்னா என்ன, 5%. ஸோ அவன் இப்போ என்னை எவ்வளோ ரீசார்ஜ் பண்ண சொல்கிறான்னா $72 வந்து $72 வந்து என்னை வந்து டாப்அப் பண்ண சொல்கிறான். ஃபஸ்ட்டு என்ன சொன்னா, நீ எந்த ஒரு காசும் போட தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை, நீ ஜஸ்ட் சர்வே மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்து போக போக என்ன சொல்லிட்டான்னா 5% ப்ராஃபிட் வருது, அதுக்கு நீ காசு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைனா எனக்கு இந்த 5% வேணாம், நான் இப்போ இது வரைக்கும் பண்ணதோட நான் வித்ட்ரா பண்ணலாமான்னு கேட்டா, இல்லை நீங்கள் வந்து 30 பிராண்டையும் கம்ப்ளீட் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களால் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி 70 வெள்ளி தானே, அதே தான், வந்தா மழை போனா அப்படின்னு சொல்லிட்டு சரி 70 வெளியே போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கிரிப்டோ காயினுக்கு மாற்றி, அதுக்கப்புறம் ETHக்கு மாற்றி, அதுக்கப்புறம் USD மாற்றி அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதில் காசை போட்டு காசை எடுக்கிறதே பெரிய ப்ராசஸாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஒரு 72 வெள்ளியை போட்டு $72 டாப்அப் பண்ணிட்டேன். டாப்அப் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தேன். அடுத்து ஒரு 5 பிராண்டில் வந்து மறுபடியும் காம்பைன் பிராண்ட் வந்துருச்சு. என்னடா மறுபடியும் காம்பைன் பிராண்ட் வந்துருச்சு அப்படின்னேன். நீ ரொம்ப லக்கி, உனக்கு 2 வாட்டி காம்பைன் பிராண்ட் வந்திருக்கு. ஆக்சுவலாக 1லேருந்து 3 வரும், மோஸ்ட்லி யாருக்கும் வராது. ஆனால் உனக்கு 2 வாட்டி காம்பைன் பிராண்ட் வந்துருச்சு, உனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு. சரிடா, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ மறுபடியும் அந்த ரீசார்ஜ் பண்ணணும். அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோவு நீ வந்து டாப்அப் பண்ணணும். எவ்வளோ கேட்குறாங்கன்னா $300 கேட்குறாங்க. $300 கேட்குறாங்க. சரி 70 வெள்ளி போனா மயிருன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. $300 கேட்குறாங்க. $300 போடுவோமா வேணாமா, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இருந்தாலும் என் மைண்டுக்குள்ள அந்த 3000 வெள்ளி வந்துட்டு போயிட்டே இருக்கு. $3000 மாசம், $3000 ப்ளஸ் $70 டெய்லி, லைஃப் செட்டில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி எவ்வளவோ செலவு பண்ணுறோம், இந்த 300 வெள்ளியும் போட்டு செலவு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 300 வெள்ளி மறுபடியும் போடுறேன். மறுபடியும் போட்டு டாப்அப் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிட்டே வரேன். கரெக்டாக 28 பிராண்ட் வரும்போது இன்னொரு காம்பைன் பிராண்ட் வந்துருச்சு. அங்கதான் ட்விஸ்டே. முதல் காம்பைன் பிராண்டுக்கு 70 வெள்ளி கேட்டாங்க. 2வது காம்பைன் பிராண்டுக்கு 300 வெள்ளி கேட்டாங்க. 3வது காம்பைன் பிராண்டுக்கு நீங்க கெஸ் பண்ணுங்க எவ்வளவு கேட்டிருப்பாங்கன்னு. 3000 வெள்ளி கேட்குறாங்க. நீ 3000 வெள்ளி டாப்அப் பண்ணினா உனக்கு 5% ப்ராஃபிட் வரும், நீ அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் உடனே அவன்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கேட்குறேன், ஏன்னா அது இத்தனை காம்பைன் பிராண்ட் வருது, 3 காம்பைன் பிராண்ட் வருது. சரி ஒவ்வொரு காம்பைன் பிராண்டும் சும்மா ஒரு 100 வெள்ளிக்குள்ள, 100 சிங்கப்பூர் டாலருக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல. இல்லை நீ வந்து 3000 வெள்ளி போட்டு அடுத்த இன்னும் 2 காம்பைன் பிராண்ட் தானே, ஆக்சுவலாக 3 காம்பைன் பிராண்ட் தான் வரும், இது வந்து 3வது காம்பைன் பிராண்டு. ஸோ வந்து நீ ரீசார்ஜ் பண்ணிட்டுனா அடுத்த உனக்கு காம்பைன் பிராண்ட் கிடையாது, நீ வந்து ப்ராஃபிட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இருந்தாலும் 3000 வெள்ளிடா, நான் எப்போ நம்பி 3000 வெள்ளி போடுறது அப்படின்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை.
எனக்கு இந்த 300 வெள்ளி வரைக்கும் போட்ட வரைக்கும் கூட என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த காசு திரும்பி வரலைனாலும் நம்ம ஒரு ஆசைப்பட்டோம், அது ஒருத்த மாட்டிக்கிட்டோம், அதனால அந்த காசு போச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய லாஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனசை தேர்த்திக்கலாம்னு வச்சுக்கலேன். 3000 வெள்ளி போட சொல்கிறேன். 3000 வெள்ளி உள்ள போட்டு திரும்பி வரலனா என்ன ஆகுறது? அதுவும் 30வது காம்பைன் பிராண்டா இருந்தா பரவாயில்ல, 28வது காம்பைன் பிராண்ட். அவன் சொல்றான் 3 தான் வரும்னு சொல்றான். 28வது காம்பைன் பிராண்டுக்கு இன்கேஸ் நான் 3000 வெள்ளியை போட்டு கடன் வாங்கியாச்சும் 3000 வெள்ளியை போட்டு பண்றேன். அடுத்து 2 பிராண்ட் இருக்கு. அடுத்து 2 பிராண்ட்ல அவன் ஒரு 10,000 வெள்ளி போடுன்ட்டான்னா சத்தியமா அவ்வளவுதான், பெரிய இக்கட்டான நிலைமையில போய் மாட்டிக்குவேன். ஆக்சுவலா அது அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அவன் ஒரு மாதிரி ஃப்ளோவா உள்ள இழுக்கிறான். ஃபர்ஸ்ட் 100 வெள்ளி, அதுக்கப்புறம் 300 வெள்ளி, அதுக்கப்புறம் 3000 வெள்ளி. அவன் சொன்னபடி 3 காம்பைன் பிராண்ட் முடிஞ்சாலும் அடுத்த 2 பிராண்ட் இருக்கு. அந்த 2 பிராண்டை கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த காசை வித்ட்ரா பண்ண முடியும். அதனால இந்த 3000 வெள்ளிக்கே நான் இல்லை, நீ ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன, காசு எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் 300 வெள்ளி 100 வெள்ளி போட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்துச்சு, 300 வெள்ளி போட சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி 300 வெள்ளி போட்டேன். இப்போ நீ 3000 வெள்ளி போட சொல்ற, 3000 வெள்ளியை போட்டு நான் அப்படி ஒன்றும் பணம் சம்பாதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவனை சொல்லிட்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு உன்னோட நிலைமை புரியுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. சரி ஓகே ஹெல்ப் பண்ணுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னால முடிஞ்ச காசை பெறட்டு, நான் என்னால் முடிஞ்ச காசை பெறட்டுறேன் அப்படின்னு. சரி ஓகே. அடுத்த நாள் வந்துச்சு. எவ்வளோடா காசு உண்டு பிரட்டியிருக்க அப்படின்னு கேட்டா, நான் 200 வெள்ளி பிரட்டிட்டேன் அப்படின்னா. என்னது 200 வெள்ளியா? ஏண்டா நீ என்ன சொல்ற, 3000 வெள்ளி மாச சம்பளம், அது இல்லாம 70 வெள்ளி டெய்லி ப்ராஃபிட்டுங்கிற. நீ எனக்கு ரெக்கமெண்ட் பண்றன்னா நீ எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப, ஆனா உன்ட எவ்வளவு இருக்கடான்னு கேட்டா 200 வெள்ளியா. மிச்சம் 2800 வெள்ளியை நான் போட்டு நான் கவலிச்சுட்டு போறதுக்கா? ஆக்சுவலா எனக்கு அந்த காசு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் நான் அவனை வச்சு அந்த காசை உள்ள போட வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த நாள் இந்த மாதிரி வந்தான். நான் என் ஒய்ஃப் கிட்ட 2000 வெள்ளி வாங்கிட்டேன், உன்கிட்ட 1000 வெள்ளி இருந்துச்சா நம்ம போட்டு இதை எடுத்துடலாம் அப்படின்னு. என்கிட்ட 1000 வெள்ளி இல்லை, நான் 1000 வெள்ளி போற நிலைமையில இல்லை. நீ 3000 வெள்ளி போட்டு அதுல வர ப்ராஃபிட்டை முதற்கொண்டு நீ எடுத்துக்க, நான் போட்ட காசை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நீ மொத்தம் 3000 வெள்ளியை போட்டு நீ முதல்ல எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடு, அதுக்கப்புறம் வேணா நான் நம்புறேன் அப்படின்னு. நல்ல வேளை நான் அந்த 3000 வெள்ளியை போட்டு எடுப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா கன்ஃபார்ம் மாட்டியிருப்பேன். ஆனா நான் ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணியிருந்தேன்னா நான் மாட்டியிருப்பேன். இதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்கேம். ஸோ அடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி அதே மாதிரி மெசேஜ் போடுறாங்க, இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் இருக்கு, நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி காமிக்கிறேன், இந்த மாதிரி என்னடா அது இந்த மாதிரி மெசேஜ் வருது அப்படின்னு. இது அதுல உங்களோட நம்பருக்கு இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ல இருந்து ஜாப் வேகன்சி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் டூ எனிதிங் பிகாஸ் தே ஆர் ஸ்கேமர்ஸ். டோன்ட் பி விக்டிம். அந்த ஸ்கேமுக்கு நீங்க விக்டிம் ஆயிடாதீங்க, நான் ஆன மாதிரி. பாய். திருட்டு பயலே சேதி கேளடா, திருட்டு பயலே சேதி கேளடா. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் திருடந்தானடா, உள்ளே திருடந்தானடா.